என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அநேக இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால், ஏறத்தாழ ஒரு 22 வருஷம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆராதனை குழப்பங்கள் இந்தியாவுக்குள்ளே இன்னும் அதிகமாக வராத ஒரு காலகட்டம். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 70% பேர் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ பாஸ்ரால் உள்ளே போன மாதிரி கடையெல்லாம் மூடி இருக்கும். அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிடி, அந்த வீடியோக்கள் இதுதான் வச்சுருப்பாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய மத சம்பந்தமான புத்தகங்கள் விற்கிற ஒரு கடை வச்சுருந்தார். ரொம்ப பெரிய, நான் பார்த்தா பேசுவார், மத சம்பந்தமான காரியங்களை ஏங்கிட்ட அவர் சொல்லுவார், நான் அவருக்கு சொல்லுவேன். ஒரு நண்பர் ஒரு நாள் நான் அங்கே போய் கொண்டிருந்த போது என்னை அவசரமாக பார்த்து கூப்பிட்டார். பிரதர், பாஸ்டர் கொஞ்ச நேரம் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உள்ளே வாங்க, கடைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு சிடி ஒன்றை போட்டு அதை திரையிலே என்னை காண்பித்தார். நல்லா பார்த்தீங்கன்னா அது பப்பான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ப்ளூ கலரில் லைட்டு, சோப்பு கலரில் லைட்டு, உடையெல்லாம் பாதி உடை இருக்குது. ஒரு மாதிரி பளபளப்பான உடைகள் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உடைகள். ஆண்களும் பெண்களும் ஓன்னு ஆடுறாங்க, கத்திட்டு ஆடுறாங்க. ஆடும்போது எனக்கு இதை எதுக்கு நமக்கு காமிக்கிறாருன்னு நினச்சேன் நான். நீங்கள் நல்லா கவனிங்கன்னு சொன்னார். நல்லா கவனிச்சா இடையில ஜீசஸ்ன்னு கத்துறான், அல்லேலியாங்கிறான். எனக்கு அப்போ தான் புரியுது இது என்னதுன்னு பார்த்தா, ஒரு சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை. அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச்சில் நடக்கிற ஆராதனை. ஆண்களும் பெண்களும் குதித்து ஆடி எந்த வித்தியாசம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. இந்த நண்பர், முஸ்லீம் நண்பர் என்கிட்ட கேட்டார், இஸ்லாமிய நண்பர், இது என்னதுன்னு கேட்டார். உங்கள் சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை, இது என்னன்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் நான் கடினமாக சொல்லலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்துவிட்ட போய் என்ன சொல்கிறது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இல்லை பிரதர், இது ஆராதனை சபையில், ஏன் இப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். வேறு எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் பதில் இல்லை. நான் சரியாக மாட்டிக்கொண்டேன். உடனே நான் சொன்னேன், இப்போ இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி ஆராதனையில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டாந்துருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதற்கு அவர் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? கடவுளுக்கு செலுத்துகிற ஆராதனையை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நாங்கள் இஸ்லாமியர்கள் ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் ஒரே மெத்தடில் தான் ஆராதிக்கணும். அவர்கள் வாயெல்லாம் கழுவி, தன் காது மடல்களை கழுவி, முழங்காலில் நின்று, நெற்றி தரையில் பட. நல்ல இஸ்லாமியர்களை பாருங்கள், ஒரு தழும்பு இருக்கும், முழங்காலில் நின்று இப்படித்தான் ஆராதிக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்களோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படித்தான் ஆராதிக்கிறோம். அதில் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. பல நூற்றாண்டுகளாக அப்படித்தான் ஆராதிக்கிறோம். கடவுளை ஆராதிக்கிற மெத்தடில், முறையில் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு எதாவது தெரியுமா? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா உங்களுக்கு? காலம் மாறும்போது உன்னை ஆராதனை மாற்றிக்கலாம் தம்பி. கர்த்தர் யாருக்கு அப்படி அதிகாரத்தை கொடுத்தாரு? அப்போ அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இது பரலோகத்தினுடைய சாயலாக இருக்குமா அந்த ஆராதனை? அதனால் ஆராதனைகளிலே நம்ம கவனமாக இருக்கணும். அது சொல்கிறது லாஜிக் மாதிரி இருக்க, பழைய காலத்து பாட்டை போட்டு தூக்கம் வருதுங்க. உன்னை தூங்க விடாமல் வைப்பதற்காக நம்ம ஆராதனை பண்ணுகிறோம். மாம்சத்தில் ஒரு உற்சாகமே இல்லைங்க. உங்களை உற்சாகப்படுத்த ஆராதிக்கலை, தேவனுக்கு செலுத்துவதற்கு நம்ம ஆராதிக்கிறோம். தேவனை கனப்படுத்துவதற்கு ஆராதிக்கிறோம். தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆராதிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆராதனைக்கு வேதத்தில் ஒரு தொழுகை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பலி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே ஆராதனை குறிக்கக்கூடிய காரியங்கள் தான். அப்போ நாம் செய்யக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்ன? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில காரியங்களை இதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னா அவருக்கு என்ன பிரியமோ அதைத்தான் கொடுக்கணும். அங்கே தூத்துக்குடியில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். எனக்கு தூத்துக்குடியில் ஒரு நண்பர்,
அவர் ஒரு ஒரு சின்ன கப்பல் வச்சிருக்கிறார். அந்த கப்பல் மீன் பிடிக்கிற கப்பல், ட்ராலர் என்று பெயர். ட்ராலர்னு சொன்னால் மீன் பிடிக்கிற கப்பல். 3 கப்பல் வச்சிருக்கிறார் தூத்துக்குடி துறைமுகத்தில். கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர், அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தருக்கு ஊழியம். ரொம்ப பிரியம் எனக்கு, அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டுக்கு அடிக்கடி என்னை கூடுவார். நான் சின்ன வயசுலேருந்தே கடற்கரை ஓரத்தில் பிறந்தாலும் மீன் சாப்பிட மாட்டேன். யாராவது மீன் சாப்பிட்டா 10 அடி தூரத்துக்கு தள்ளி ஓடிடுவேன் பிளேட்டை தூக்கிட்டு. என் பக்கத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, எனக்கு இந்த வாசனை பிடிக்காது. அவருடைய வீட்டுக்கு என்னை சாப்பிட அழைப்பார். அழைத்த போது அவர் என்ன செய்வார்னா, அவர் கப்பல் வச்சு மீன் பிடிக்கிறவர்ல, ட்ராலர் வச்சு அந்த துறைமுகத்தில் நிறையா அவர் சொல்லுவார், அண்ணே இந்த ஒரு மீனை சாப்பிட்டு பாருங்கள், இது 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 12,000 ரூபா இது விலை. நீங்கள் தலைகீழ நின்னாலும் இந்தியாவில் கிடைக்காது. இது பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இறால் மீன் மாதிரி, ப்ரான்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு. இதெல்லாம் 1 கிலோ 12,000 ரூபா. டேஸ்ட் அப்படி தேவாமிர்தமாக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவார். அவர் என்னை கனப்படுத்துவதாக நினைத்துத்தான் விலையுயர்ந்த மீனை கொண்டு வருகிறார் ஒழிய எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு அவர் யோசிக்கலை. நான் சாப்பிடலையான்னு யோசிக்கலை. உங்களை பொறுத்தளவில் இந்த ஆராதனைகள் விசேஷமாக இருக்கலாம். ஆண்டவரே இந்த பாட்டை கேளுங்களேன், இந்த டியூன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனுக்கு பிடித்ததை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் இந்த பக்கத்திலே கொண்டாடாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. கெஞ்சுவார் என்னை பார்த்து, ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது சின்ன குழந்தையிலிருந்து. எனக்கு பிடிக்காது அந்த வாசனை. கேட்க மாட்டார், இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு பிடிக்காததை நம்ம செலுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும்போது இது சரியானதான்னு பாருங்க. ஒருவனுடைய பார்வையிலே நிறைய பணம் பெருசா இருந்தது. அவன் நிறைய எடுத்து கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தான். ஆனா ஒரு வயசான அம்மா 2 காசு இருந்தது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவளுக்கு அவ்வளவுதான் மொத்தமே. அதை கொண்டு வந்து காணிக்கையிலே போட்டான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அல்ல, இவளே அதிகம் செலுத்தினாள். அவர்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து ஒரு பங்கு கொடுத்தாங்க, இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். அப்போ மனுஷனுடைய பார்வை வேற. ஆனா இதே காரியத்தை அந்த தேவாலயத்தில் இந்த ஆசாரியர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார்னா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்க பார்த்தீங்களா, எவ்வளவு பணம் போட்டிருக்கிறாங்க, இவர்கள் எவ்வளவு காணிக்க போட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டி என்னையா போட்டுச்சு, பெரிய பாட்டி 2 பைசாவை போட்டுட்டு அங்கே பாருங்க நெஞ்ச நிமித்திட்டு போகுது அப்படின்னு அந்த பாட்டியை திட்டுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற, மனுஷனுடைய பார்வை என்பது வேற, ஊழியக்காரனுடைய பார்வை வேற, ஆசாரியனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.